friend ஒரு umbrella கொண்டு வராங்க. இது எப்படி நீங்க இங்கிலீஷ்ல கரெக்ட்டா சொல்வீங்க? She bought a umbrella ன்னு சொல்வீங்களா? She bought the umbrella ன்னு சொல்வீங்களா? She bought an umbrella ன்னு சொல்வீங்களா? ஆன்சர் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் நவுன் பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சோ நம்ம நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நவுன், நேம், a person, a place or a thing. For example, ராஜேஷ், தமிழ்நாடு, பால் அந்த மாதிரி நவுன் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோல பாருங்க. அங்க நவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்ன, வெர்ப்ஸ்னா என்ன, ஆட்வெர்ப்ஸ்னா என்னன்னு ரொம்ப டீடைலா கவர் பண்ணிருக்கோம். லிங்க், அனோடேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க செக் அவுட் பண்ணுங்க. நம்ம ஆர்டிகல்ஸ்னு சொல்லும் போது நம்ம 3 முக்கியமான ஆர்டிகல்ஸ் சொல்றோம். a, an and the. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. ஆர்டிகல்ஸ் எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு நவுன் டெஃபினைட்டா, அதாவது ஒரு நவுன் ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்தை குறிக்குதா இல்லைன்னா இன்டெஃபினைட் ஒரு ஜென்ரலான விஷயத்தை குறிக்குதாங்கிறத நமக்கு உணர்த்த உதவும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் ஆன a and an பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a பார்க்கலாம். a ஒரு சிங்குலர் நவுன் கான்சனன்ட்ல ஆரம்பிக்கும் போது நம்ம a யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் a cup, a book அந்த மாதிரி. a ஜென்ரல், அன்ஸ்பெசிஃபைட் இல்ல ஆடியன்ஸ்க்கு தெரியாத, நீங்க பேசுறவங்களுக்கு நீங்க எதை எக்ஸாக்டா குறிப்பிடுறீங்க அப்படின்னு தெரியாம இருக்கும்போது நீங்க a யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு a பார்ட்டி. இதுல ஒரு முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்ம பார்த்தோம் கான்சனன்ட், சிங்குலர் நவுன் ஒரு கான்சனன்ட்ல ஆரம்பிச்சா a யூஸ் பண்ணணும்னு. பட் இதுவே ஒரு வவல் சவுண்ட், ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் மாதிரி ஒரு சவுண்ட கொடுத்துச்சுன்னா, எஸ்பெஷலி யூ, யாருங்கிற சவுண்ட கொடுக்கும்போது நம்ம a தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தட் இஸ் a யூரோப்பியன் மார்க்கெட். இதுல இ, யூரோப்ல இருக்கிற இ கிளியரா ஒரு வவல் தான். பட் ஸ்டில் நம்ம a எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அது யாருங்கிற ஒரு கான்சனன்ட் சவுண்ட கொடுக்குது. ஸோ தட் இஸ் a யூரோப்பியன் மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம ஆனுக்கு மூவ் ஆயிடலாம். and ஒரு சிங்குலர் நவுன் வவல்ல, அதாவது a, e, i, o, u வவல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I bought an umbrella. இதுலயும் அதே எக்ஸெப்ஷன் அப்ளை ஆகும். ஒரு கான்சனன்ட் வவல் சவுண்ட கொடுக்கும் போதும் நம்ம an தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I was waiting for an hour. இதுல h ஒரு கான்சனன்ட்டா இருந்தாலும் அது சைலண்டா இருக்கு. அதனால அவருங்கிற வவல் சவுண்ட் டாமினண்டா இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ I was waiting for an hour. ஓகே, இந்த indefinite articles a and anல ஒரு முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்கு. indefinite articles a and an யூஷுவலா ஒரு குரூப் இல்ல ஒரு என்டையர் கிளாஸ் ஜெனரலா குறிப்பிட உதவும். பட் நீங்க அந்த குரூப்குள்ளேயே ஒரு ஸ்பெசிபிக்கான கிளாஸ் இல்ல அந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரே ஒரு விஷயத்த நீங்க இண்டிகேட் பண்றீங்கனாலும் நீங்க இந்த indefinite articles யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், an umbrella, a jewelry. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு நகை கடைக்கு போறீங்க, இங்க நிறைய ஜுவல்லரி இருக்குன்னா நீங்க அந்த ஸ்பெசிபிக் ஜுவல்லரியை நீங்க பார்த்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க a யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பிராக்டிஸ்க்கு போவோம். இது நம்ம சேர்ந்தே பண்ணுவோம். She wants to buy an apple from the market. I saw an elephant at the zoo yesterday. He needs an umbrella because it's raining. My father is a doctor. We waited for an hour before the bus arrived. இப்போ உங்க ஸ்கிரீன்ல 5 எக்ஸசைஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் நீங்களே தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, காஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டெஃபினைட் ஆர்டிகல் ஆன the யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிளா the, நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்த, ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்த குறிக்கும் போது நம்ம the யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க எதை குறிப்பா சொல்றீங்கிறத தெரிஞ்சா நீங்க the யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த the-ல vowel and consonant-ங்கிற அந்த கிளாசிபிகேஷன் அப்ளை ஆகாது. நீங்க vowels-க்கு யூஸ் பண்ணலாம், கான்சனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் நீங்க எந்த நவுனை குறிப்பிடுறீங்களோ, எந்த விஷயத்தை குறிப்பிடுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு த பார்ட்டி. இந்த த பார்ட்டி நீங்க சொல்லும் போது நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க எந்த பார்ட்டியை சொல்றீங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்கான இடத்துல த யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது இன்னொரு முக்கியமான கண்டிஷன். த சிங்குலர், ப்ளூரல்,
and uncountable nouns. அதாவது uncountable nouns ன்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் air, water, sky இதெல்லாம் uncountable nouns. இத பத்தி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோல கவர் பண்ணிருப்போம், போய் பாருங்க. இந்த மாதிரி uncountable nounsக்கும் வந்து நம்ம the யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். singular example, the cat is sleeping. இதுல next plural, the books on the shelf are ancient. ancientனா ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த plural எக்ஸாம்பிள்ல the books are on the shelf, இதுல வந்து books வந்து ஒரு plural வேர்டா இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் புக்ஸ சொல்றீங்க. இந்த வகையான புக்ஸ், இந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க the யூஸ் பண்ணலாம். ஓகே, uncountable, the water in this bottle is fresh. வாட்டர்ங்கிறது ஒரு uncountable noun தான். பட் நீங்க ஒரு ஸ்பெசிபிக் வாட்டர் பாட்டில காட்டி இந்த தண்ணி அப்படின்னு சொல்லும் போது நீங்க the யூஸ் பண்றீங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைசஸ்க்கு மூவ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட், the sun rises in the east. இதுல சன்னுங்கிறது ஒரே ஒரு சிங்குலர் கிளாஸ் தான், ஒரே ஒரு சன் தான் இருக்கு இந்த உலகத்துல. சோ நம்ம the யூஸ் பண்றோம். ஓகே, செகண்ட் ஒன், we visited the Great Wall of China during our trip. Third one, she enjoys playing the piano every week. Fourth one, I saw the children playing in the park. Fifth one, do you know the name of the new student? இந்த எல்லா எக்ஸசைஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, இத நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ உங்க ஸ்கிரீன்ல 5 எக்ஸசைஸ் நீங்க பாப்பீங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, போய் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து ப்ளூரல் நவுன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். யூசுவலா ப்ளூரல் நவுன்ஸ், அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், she likes animals. ஆனா இது நீங்க அந்த ப்ளூரல் நவுன்ஸ்லயே, நம்ம அந்த புக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க ப்ளூரல்லயே வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான குரூப்பை வந்து நீங்க இண்டிகேட் பண்ணும்போது நீங்க the யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the eggs are burnt. செகண்ட் எக்ஸாம்பிள், the lions in the zoo are roaring. So நீங்க எக்ஸாக்ட்டா ஸ்பெசிபிக்கா ஒரு குரூப்பை குறிக்கிறீங்க, அந்த குரூப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது நீங்க the யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன், adjectives. adjectivesனா என்னன்னு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோ அகைன் கவர் பண்ணியிருக்கோம், நீங்க போய் பாருங்க. adjective வந்து ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ண உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், டால், ஷார்ட், இந்த மாதிரி. சோ நீங்க ஆர்டிக்கலை வந்து ஒரு adjectiveக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது யூசுவலா வந்து நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். மோஸ்டா இது வந்து அன்எஃபெக்டட் தான், நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். பட் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இதே நீங்க இன்டெஃபினைட் நவுன்ஸ் யூஸ் பண்றீங்க, அதாவது இன்ட்ரெஸ்டிங், நாலேஜபிள், இந்த மாதிரி இன்டெஃபினைட், அதாவது இன்டான்ஜிபிள்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெஃபினைட்டான இது கிடையாது, ரொம்ப ஜென்ரலான ஐடியாஸ் குறிக்கிற நவுன்ஸ் வந்து இன்டெஃபினைட் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்டிங், நாலேஜபிள், அந்த மாதிரி. இந்த இடத்துல இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் ஆன an தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், I heard an interesting story yesterday. ஓகே, இதுல ஆர்டிகல்ஸை நீங்க எங்கெங்க யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், possessive pronouns. possessive pronouns ஆன my, our, their, இந்த இடத்துல நீங்க ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. uncountable nouns நீங்க ஜென்ரலா ஸ்பெசிஃபை பண்றீங்க, நீங்க ஜென்ரலா ஸ்கையை பத்தி பேசுறீங்க, தண்ணியை பத்தி பேசுறீங்க. uncountable nouns ஜென்ரலா யூஸ் பண்ணும்போது நீங்க ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. தேர்ட் கண்டிஷன், நீங்க வந்து நம்ம போன பாயிண்ட்ல பார்த்த மாதிரி இன்டான்ஜிபிளான திங்ஸ், அதாவது நீங்க வந்து ஒரு uncountable noun யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் பிராக்டிஸ் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா கான்செப்டும் இதுல இருக்கு. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஆல், கீப் லேர்னிங்.